சனாதன பேச்சு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மே 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம் வெங்கடேசன். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன வெங்கடேசன்? வணக்கம். சென்னையில் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சனாதனத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இதற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரியும் வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரியும் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு செல்வி, பி வில்சன் ஆஜராயினர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் எப்படி இந்த விவகாரத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த போது ஏற்கனவே நுப்பூர் சர்மா, அர்னாப் கோசாமி உள்ள பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி அவர்கள் வாதிட்டனர். அவர்கள் ஊடகவியலாளர்களாக இருந்ததால் அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்தார்கள். இவர் ஊடகவியலாளர் அல்லவே, அரசியல்வாதி தானே. எனவே இந்த மனுவை திருத்தம் செய்து அதை 406வது பிரிவின்படி மனுவை தாக்கல் செய்ய 3 வாரம் அவகாசம் அளித்து இந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளிவிட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.